வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஹைகோர்ட்டில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெசிடென்ஸ் அசிஸ்டன்ட், சோபிதார், வாட்ச்மேன், ஸ்வீப்பர்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான பணியிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த எக்ஸாமினேஷனுக்கு நம்ம தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ் அப்படின்றது நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 11க்கான வீடியோ. எக்ஸாமினேஷன் புக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துட்டு நீங்கள் புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக வீடியோஸும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன், ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ 3 ரவுண்ட் இருக்குது. ஆல்ரெடி மாவட்ட நீதிமன்றத்துக்கு ரிசல்ட்ஸ்க்காக எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் நமக்கு ஒரு 15 தேதிக்குள்ளாரவே ரிசல்ட்ஸ் முடிவுகள் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. தொடர்ந்து வந்து வெப்சைட்டையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன். அது தொடர்ந்து ஹைகோர்ட் எக்ஸாமினேஷன், ஸோ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் எழுதிருக்கீங்க, ஹைகோர்ட்டுக்காக எக்ஸாமினேஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதற்கான அப்டேட்ஸும் கூடிய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்றத எஃபெக்டிவாக பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ், பார்ட் ஆஃப் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷன் தரேன், பார்த்துட்டு நீங்கள் இந்த புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 புக்கு வந்து நம்ம கொடுக்குறோம். தமிழ், ஜிகே ப்ளஸ் வந்து 10 மாடல் கொஷின்ஸுடைய புக்லெட் ப்ளஸ் வந்து OMR ஷீட்டோட வந்து கொடுக்குறோம். இந்த எக்ஸாமினேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் கிராக் பண்ணுற லெவலுக்கு நம்ம இந்த மெட்டீரியலை தொகுத்து கொடுத்துருக்கோம். அடுத்தடுத்து வரப்போகிற மாவட்ட நீதிமன்றத்துக்கும் இந்த புக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இந்த புக்ஸ் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக பார்த்துட்டு நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம தொடர்ந்து வந்து ஜிகே கொஷின்ஸ்லாம் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ 11வது பார்ட்டுக்கான வீடியோக்குள்ளார வந்து போயிடலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பார்த்துட்டு நீங்கள் புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கொஷின், வேதகால பண்பாட்டு சிறப்பை எடுத்தோதிய மொழியியல் வல்லுநர் யார்? வேதகால பண்பாடு சிறப்பை எடுத்தோதிய மொழியியல் வல்லுநர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் முல்லர். ஆப்ஷன் சி, மார்க்ஸ் முல்லர். மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பென்சிலின். ஸோ இந்த கொஷின் எல்லா ரெக்ரூட்மெண்ட்லேயுமே ஒரு காமனான ஒரு கொஷினாக வந்து கேட்குறாங்க. ஹைகோர்ட் எக்ஸாமினேஷனையும் இந்த கேள்விகள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா பென்சிலின். ஆப்ஷன் டி. சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு. ஆப்ஷன் சி. சத்திய தர்ம சபை நிறுவப்பட்ட இடம் வடலூர். ஆப்ஷன் டி. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார்? ஜனாதிபதி. ஆப்ஷன் ஏ. தேசிய கொடியிலுள்ள காவி நிறம் எதை குறிப்பிடுகிறது? ஆப்ஷன் சி, தியாகம். எத்தனை ஆண்டுகள் இந்திய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? எத்தனை ஆண்டுகளுக்கு இந்திய சபாநாயகர் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5 வருடத்திற்கு ஒரு முறை. ஸோ நம்ம எப்படி நம்ம சட்டமன்றம் நடக்குதோ அதே மாதிரி அங்கே வந்து நமக்கு ஆல் ஓவர் அந்த பார்லிமெண்ட்டுக்கும் இதே மாதிரியான இயர் தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. 5 வருஷம். முப்படைகளுக்கும் தலைவர் யார்? தலைவர் ஜனாதிபதி. ஆப்ஷன் பி. முதல் வகுப்புவாரி மாநிலம் உருவாக்கப்பட்ட மாநிலம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, ஆந்திரா. முதல் வகுப்புவாரி மாநிலம் வந்து ஆந்திரா. ஆப்ஷன் பி. உயர்நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பவர் யார்? உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறதுமே நமக்கு ஜனாதிபதி அவர்கள் தான், குடியரசுத் தலைவர்கள் தான் வந்து இந்த நீதிபதிகளை வந்து நியமனம் செய்கிறாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்துக்கும் உச்சநீதிமன்றத்துக்கும். ஸோ காமனாக இந்த 2 கொஷின் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக ஒரே ஆன்சர் ஜனாதிபதி அப்படின்றத சூஸ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், ராஜ்யசபா உறுப்பினரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? ராஜ்யசபா உறுப்பினருடைய பதவிக்காலம் இப்போ நடக்க போதில் கம்மிங் ராஜ்யசபா எலெக்ஷன்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பார்ட்டிலேருந்து இவங்க தான் வந்து கேண்டிடேட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கான பதவிக்காலம் பார்த்தீங்க அப்படின்னா 6 ஆண்டுகள். ஆப்ஷன் பி, 6 ஆண்டுகள். திட்டக்குழுவினுடைய தலைவர் யார்? திட்டக்குழுவினுடைய தலைவர் நிதியமைச்சர். தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நிதியமைச்சர். ஆப்ஷன் சி. இந்திய அரசியல் சட்டத்திற்கு எழுத்து வடிவம் தந்த குழு தலைவர் யார்? ஆப்ஷன் பி, ராஜாஜி. இந்தியாவினுடைய முதல் துணை ஜனாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன். ஆப்ஷன் பி. நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டினாக அதை பார்க்குறோம். முதல் வகுப்புவாரி மாநிலம் உருவாக்கப்பட்ட மாநிலம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. ஆப்ஷன் பின்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே கொஷினை நம்ம ரிப்பீட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம ஒரு 15 கேள்விகளுக்கான வினா மற்றும் விடையை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து பார்ட் ஆஃப் வீடியோஸ்ன்றது தொடர்ந்து நம்ம கண்டினியூ ஆகும். இதில் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கனாலே போதும், எக்ஸாமினேஷனை ஈஸியாக வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் புக் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுலேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ 3 புக்ஸ் நம்ம சொன்ன மாதிரி தமிழ், ஜிகே மாடல் கொஷின்ஸோட வந்துடும், OMR ஷீட்டோட.
ஸோ இந்த நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் புக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த அப்டேட் ஆகும்போது நம்ம சேனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.